கர்த்தரும் அருமை இரட்சகரும் அருள் நாதருமாகிய கிறிஸ்து பெருமானிடமிருந்து கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் ஆகஸ்ட் மாதத்தின் முதல் ஓய்வு நாளில் அவருடைய திருவீட்டிலே வீட்டிருக்கிற நம்மளுக்கும் இனியாக உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக முன்பு வாசிக்க கேட்ட பழைய பாட்டு பகுதியை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். அதிலே குறிப்பாக 1வது அதிகாரம் 2வது வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கின்றேன். மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறார். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். வெறுமையான பாத்திரம் வேறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுவே. என்னையும் அவ்வித பாத்திரமா வாழ்ந்து கொள்ளுமே. குயவனே பாடைப்பின் காரணமே களிமண்ணா என்னையுமே கண்டோக்கி பாருமே. ஆண்பின் பரலோக கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான நாடுக்காக நன்றி சுவாமி. இது 2025 ஆண்டு முதல் 7 மாதங்களை வெற்றிகரமாய் முடிவு செய்து புதிய நம்பிக்கையோடு தாசமானத்திலே பிரவேசித்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தை கொண்டு எங்களோடு பேசும். புதிய மாதத்தை நாங்கள் சந்திப்பதற்குரிய ஆற்றலையும் வலிமையையும் உங்களுடைய வார்த்தைகள் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரியும். ஆம் கர்த்தாவே, உங்களுடைய வசனத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கிருபை புரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரட்சகர் இயேசுவின் திருப்பெயரில் மன்றாடி ஜெபிக்கின்றோம். எங்கள் மன்றாட்டை கேளும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே. ஆமென். அன்பானவர்களே, தகவல் தொடர்பு துறையின் ஜாம்பவான் அல்லது ஆப்பிள் கம்ப்யூட்டர் நிறுவனத்தின் நாயகர் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் தன்னுடைய 56வது வயதிலே இறந்து போனார். கேன்சர் வியாதியினாலே பாதிக்கப்பட்டு அவர் இறந்து போனார். அவர் இறக்கு சாகின்ற போது அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? $10 பில்லியன். நம்முடைய ரூபா கணக்கு பார்த்தா 100, 1000, அடுத்த 10,000 லட்சம் கோடி. நமக்கு மிஞ்சி பண்ண அவ்வளவுதான். அதை தாண்டி என்ன இருக்கு? மில்லியன் இருக்கு. அதை தாண்டி மில்லியனை தாண்டி
பில்லியன். சரிதானே? அப்போ 10,000 பில்லியன் அப்படி என்று சொன்னா, இந்த ஒண்ணுக்கு பக்கத்துல 1 பில்லியன்னா ஒண்ணுக்கு பக்கத்துல எத்தனை ஜீரோ வரும்னா 9 ஜீரோ. அப்போ 10,000 பில்லியனுக்கு நீங்க $1 விலை இன்றைக்கு 75 ரூபாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 10,000 10 போட்டு அடுத்து 9 ஜீரோ போட்டு இன்றும் எத்தனை? 75. நீங்க வீட்டுல போய் கால்குலேட் பண்ணி பாருங்க. நம்மால எண்ணவே முடியாத அந்த அளவுக்கு இருக்கு. அப்பேற்பட்ட எல்லா விதத்திலும் சாதனை நிகழ்த்திய அந்த மனிதர் மரண படுக்கையிலே மிக முக்கியமான செய்தியை சொல்லிவிட்டு சென்றார். என்னவென்று சொன்னார்? பணம், அங்கீகாரம், புகழ் எல்லாமே என்னது? மீனிங்லெஸ், அர்த்தமற்றது. 10 பில்லியன் டாலருடைய ஒரு உரிமையாளர் சொல்லுகிறார், பணமும் அங்கீகாரமும் புகழும் அர்த்தமற்றது. அடுத்தவர் சொன்னார், என்னவென்று சொன்னார்? மிகவும் விலைமதிக்க முடியாத ஒரு படுக்கை எதுவென்று சொன்னார்? வியாதி படுக்கை அப்படின்னு சொன்னார். வியாதி படுக்கை என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், வியாதி படுக்கை தான் உண்மையான காஸ்ட்லி பெட். நீங்கள் ஒரு வாகனத்தை ஓட்ட வேண்டும் என்று சொன்னால் காசு கொடுத்து யாரை வைத்துக் கொள்ளலாம்? டிரைவரை வைத்துக் கொள்ள முடியும். உங்களுக்கு ஒரு தொழில் நடத்த வேண்டும் என்று சொன்னால் சம்பளம் கொடுத்து ஆளை என்ன செய்ய முடியும்? வைத்துக் கொள்ள முடியும். ஆனால் படுக்கையிலே என்னுடைய வியாதியையும் என்னுடைய பலவீனத்தையும் என்னுடைய வலியையும் வேற ஒருவருக்கு என்ன செய்ய முடியாது? காசு கொடுத்து என்ன செய்ய முடியாது? சுமக்க வைக்கவே முடியாது. ஆகையினால் அவர் சொன்னார், அதாவது வியாதி படுக்கை தான் உலகிலே உயர்ந்த காஸ்ட்லி பெட் அப்படின்னு சொன்னார். அடுத்து இதெல்லாம் சொல்லிவிட்டு சொன்னார் ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நான் உலகத்திலே நான் சம்பாதித்த காசு ஒன்று கூட என்னோடு வருவதில்லை. ஆனால் ஒன்றே ஒன்று வரும். நான் அன்பு காட்டணும் பாருங்க. என்னுடைய அன்பு, மக்களிடத்தில் வெளிப்படுத்திய அன்பு, சக மனிதத்திலே காட்டிய அன்பின் செயல்பாடுகள் இருந்தால் என்னோடு என்ன செய்யும்? வரும் அப்படின்னு சொல்லி 2011 ஆண்டு நினைக்கிறேன் தன்னுடைய உலக வாழ்க்கையின் ஓட்டத்தை அவர் நிறைவு செய்தார். இங்க அதுதான் அவ்வளவு டாலர்கள் வைத்திருந்த மனுஷன் சொன்னான், எல்லாம் அர்த்தமற்றது என்று சொன்னார். இங்கே பிரசங்கி சொல்லுகிறார், மாயை மாயை எல்லா மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறார். இந்த பிரசங்கி நூலை எழுதியவர் யார்? சாலமன் எழுதுகிறார். பாருங்கள், 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பார்க்கும் போது மாயை மாயை எல்லா மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறார். அடுத்ததாக அதே கடைசி அதிகாரம் 12வது அதிகாரம் 8வது வசனத்திலேயும் கடைசி அதிகாரத்திலேயும் அவர் எப்படிதான் முடிக்கின்றார்? மாயை 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 எல்லாம் மாயை என்று சொல்லி முடிக்கின்றார். யார் சொல்லுகிறார்? சாலமோன் எப்படிப்பட்டவர்? ஞானி, ஒரு மன்னர், ஒரு கிங், ஒரு அரசனாக இருந்தவர். ஏன் சாலமோன் ஞானி மாயை 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 என்று சொல்ல வேண்டும்? அதற்கான காரணங்கள் என்ன? இந்த ஞானி சாலமோன் சாதாரணமானவர் அல்ல. பாருங்க, தன்னுடைய தந்தைக்கு பிற்பாடு அரசனாக பொறுப்பேற்கின்றார். அப்போது கடவுளிடத்திலே அவன் ஜெபித்த ஜெபம், கேட்ட காரியம் நம் அனைவருக்கும் நன்றாய் தெரியும். ஆண்டவரே, நான் இந்த ஜனத்தை வழிநடத்துவதற்கு தெரியாத இருக்கிற ஒரு சிறு பிள்ளை தான். அப்படிதான் ஜெபிக்கிறான், அப்படிதான் ஜெபிக்கிறான். எனக்கு ஞானத்தை தாரும் அப்படி என்று கேட்கிறான். அப்போது அடுத்ததாக பாருங்கள், ஆலயத்தை கட்டுகிறான். ஆண்டவருக்கென்று பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டுகிறான். கட்டி அவன் ஜெபித்த ஜெபமும் மிகவும்
வரலாற்று சிறப்பு மிக்க ஜெபம். இந்த ஆலயத்தின் மீது உடைய கண்கள் திறந்திருப்பதாக. யார் இந்த இடத்திலிருந்து ஜெபித்தாலும் அவருடைய ஜெபங்களை நீர் கேட்பீராக. அப்படி என்று உருக்கமாக ஜெபித்தவர் தான் இந்த சாலம். அப்போ அதே நேரத்திலே இங்கே சொல்லுகிறார், மாயை மாயை மாயை. இன்னைக்கு வாசித்து கேட்ட பகுதியிலே மிகவும் வேடிக்கையாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, வேலைகள் எல்லாம் வருத்தம் உள்ளது. அடுத்து சொல்லுகிறார், இரவிலே கூட இளைப்பாறுதல் இல்லை. அப்படி என்று ஞானி புலம்புகின்றார். அப்ப ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை உண்மையாகவே மாயைதான் என்ற வார்த்தை இல்லை. ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக எப்போது மாறும் என்று சொன்னால், கடவுள் அவனோடு கூட இருக்கின்ற போது. உருக்கமாய் ஜெபித்தவன், கடவுளுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தினவன், எல்லா மாயை என்று புலம்புவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், கடைசியாக தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் சுயபலத்தை சார்ந்து கொண்டான். தன்னுடைய மனதிலே வைத்த தீர்மானத்தின்படி தன்னுடைய வாழ்க்கை பாதையை அமைத்துக் கொண்டான். ஆகையினால் அவனுக்கு வாழ்க்கை மாயமாகிவிட்டது. எல்லாம் மாயை. சம்பாத்திய மாயை, அனுபவித்த சுகங்கள் எல்லாம் மாயை, இன்பங்கள் எல்லாம் மாயை. ஏனென்று சொன்னால், அவன் தன் சுய பலத்திலே, தன்னுடைய சுய சிந்தனையின் அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டதனுடைய விளைவுதான் இந்த புலம்பல். ஆம் அன்பானவர்களே, எப்போது நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறும்? மாயையான உலகம்தான், எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. அப்பேற்பட்ட உலகம்தான் இந்த உலக வாழ்க்கை, மாயையான உலக வாழ்க்கை தான். ஆனால் அந்த மாயையான வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில நாம் அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்ற முடியும். எப்போது என்று சொன்னால், அதுதான் இந்த நாளுக்குரிய திருமறை பகுதி மிக அருமையாக, மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. முதலாவது பாருங்கள், இன்றைக்கு வாசித்து கேட்ட நற்செய்தி பகுதியிலிருந்து நாம் போவோம். இன்றைக்கு வாசித்து கேட்ட நற்செய்தி பகுதி லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 21வது வசனம் முடியும். அங்கே ஒரு அருமையான ஒரு மனிதனை பார்க்கிறோம். என்ன மனிதன்னா, கொஞ்சம் செல்வந்தனான ஒரு மனிதன். அவனுக்கு அந்த ஆண்டு நல்ல அறுவடை இருக்கிறது. ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்த அறுவடைகளை சேகரித்து வைத்திருப்பதற்கு என்ன வைத்திருப்பார்கள்? இது கோடம். நம்ம கன்னியாகுமரி ஸ்டைல்ல சொல்ல போனா 10,000 என்று சொல்லுவார்கள். அதுல என்ன கொட்டுவாங்க? தானியங்களை கொண்டு சேகரித்து வைப்பார்கள். அதே போல இவனும் வைத்திருக்கிறான். ஆனால் அந்த ஆண்டு அவன் நினைத்ததை விட, அவன் எதிர்பார்த்ததை விட அதிகமாக மகசூல் கிடைக்கிறது. அப்ப என்ன நினைக்கணும் அவன்? சரி, கொஞ்சம் நினைத்ததற்கு மாறாக அதிகமாக கிடைச்சிருக்கு. சரி, கொஞ்சம் வேலையாட்கள் என்ன செய்வோம்? குஷிப்படுத்துவோம், கொஞ்சம் கொடுத்துருவோம். சரி, ஏழை விட்ட மக்களுக்கு கொடுத்துருவோம். அதான் பழைய ஏற்பாட்டு கால நியமங்கள் அது. ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான்? நான் ஒன்று செய்வேன், களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்டி போதும். பாருங்க, அடுத்து சொல்லுகிறான். அது அடுத்து மிக முக்கியமான ஒரு காரியம். அவன் என்ன சொல்லுகிறான்? நான் இளைப்பாரி
புசித்து குடித்து பூரிப்பாயிருப்பேன். போதுப்பா, அளவுக்கு மிஞ்சி வந்துருச்சு, போதும், 10 தலைமுறைக்கு வந்துருச்சு. அவன் என்ன சொல்லுகிறான்? நான் இளைப்பாரி எப்படி இருப்பேன்? புசித்து குடித்து பூரிப்பா இருப்பேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பேன். அப்ப கடவுள் கேட்கிறார், முட்டாளே, இந்த ஆத்துமா இந்த இரவிலே எடுக்கப்பட்டு போமானால் இதெல்லாம் யாருடையதா? போ, உண்மையாகவே சுயநலமிக்கவனுக்கு இந்த உலக வாழ்க்கை மாயமான வாழ்க்கைதான். பிறர் மேல் கரிசனை இல்லாமல் வாழ்கிறவனுக்கு, ஏழை எளிய மக்கள் மேல் சிறிதளவும் கரிசனை இல்லாமல் வாழ்கிறவனுக்கு இந்த வாழ்க்கை ஒரு மாயையான வாழ்க்கை, ஒரு அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை. பெரிய சாதனைகளை நிகழ்த்தி இருக்கலாம், நல்ல நிரந்தரமான வேலை கிடைத்து நல்ல சம்பாத்தியத்தோடு வாழ்கிறவர்களா இருக்கலாம், பல மொழிகளிலே நிபுணத்துவம் படைத்தவர்களாக இருக்கலாம். ஆனா என்னதான் இருந்தாலும் பிறர் மேல் கரிசனை இல்லாமல் சுய நலத்தோடு நாம் இருந்தால் அவர் நம்முடைய வாழ்க்கை எப்படிதான் முடியும்? மாயை மாயை எல்லாம் மாயை, அப்படி என்று பிரசங்கி சொல்கிறார். அதுதான் நம்முடைய அனுபவமா முடியும். ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் யார் மேல் கொஞ்சம் கரிசனை இருக்கணும்? நம்மை சார்ந்து இருக்கிற, நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற மக்கள் மேல் நமக்கு கொஞ்சம் கரிசனையும் அக்கறையும் நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் ஜாப் ஸ்டீவ்ஸ் மிக அருமையாக சொன்னார். இப்ப சம்பாதித்த பணமும் கூட வராது, புகழும் கூட வராது, எனக்கு கிடைத்த அங்கீகாரமும் கூட வராது. நான் வெளிப்படுத்திய அன்பின் செயல்களும் தான் என்னை பின்தொடர்ந்து என்னோடு கூட வரும், என்னுடைய மரணத்துல துணையாயிருப்பதும் அதுதான் அப்படி என்று சொல்கின்றார். அப்போ இந்த ஒரு சுயநலமற்ற ஒரு வாழ்வு, தன்னலமற்ற ஒரு வாழ்வு நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை. அடுத்ததாக பவுலடிகளார் இன்றைக்கு வாசித்து கேட்ட நிருப பகுதியிலே பவுலடிகளார் மிக அழகாக சொல்லுகிறார். வாசியங்கள் பார்க்கலாம். கொலோசையர் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். முதலாவது என்ன காரியத்தை உணர்த்துகிறார் என்று சொன்னால், சுயநலமற்றவர்களாக வாழுங்கள். இரண்டாவது சொல்லுகின்ற காரியம், பூமியில் உள்ளவைகள் அல்ல, அதிலும் எப்படிப்பட்டவைகளை? மேலானவைகளை நாடுங்கள். யாருக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், கொலோசு திருச்சபை மக்களுக்கு சொல்லுகிறார். அந்த நாட்களிலேயே ஜோதிடம், தத்துவங்கள், சடங்காச்சாரங்கள், பாரம்பரியங்கள் கிறிஸ்துனுடைய அவதாரத்தை அட்டாக் பண்ணிச்சு, ரொம்ப பாதிச்சிருச்சு. இந்த ஜோதிடம் போன்ற காரியங்கள் எல்லாமே, பாரம்பரியங்கள் எல்லாமே கிறிஸ்துனுடைய மெய் அவதாரத்தை ரொம்ப பாதிச்சு, மக்களுடைய விசுவாசத்தை ரொம்ப அசைத்து போட்டது. ஆகையினாலேதான் முழு உள்ளத்தோடு இயேசு கிறிஸ்துவில் உள்ள மேலான வாழ்க்கையை நாடுங்கள் என்பதை பவுலடிகளார் கொலோசு திருச்சபை மக்களுக்கு மிக அருமையாக அழுத்தம் திருத்தமாக திருவிழம் பற்றுகிறார். அப்போ மேலானவைகளை நாடுங்கள், பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஒருவேளை நமக்கு ஐயா வருகிறது, என்னங்க
இல்லையா? நாங்கள் உழைக்க வேண்டாமா? நாங்கள் சம்பாதிக்க வேண்டாமா? நாங்க சேமிக்க வேண்டாமா? அதெல்லாம் தேவை. ஆனா உங்களுடைய முக்கியத்துவம் இதுவல்ல, இதற்கு மேற்பட்ட பரலோகத்திற்குரியவைகளாக இருக்கட்டும் என்பதை பவுலடிகளார் தெளிவுபடுத்துகிறார். இது சாலமோனுடைய வாழ்க்கையில தடுமாற்றம் ஏற்பட்டது. இந்த உணவுக்கு வருவதற்கு எல்லாம் அனுபவித்து முடித்து விட்டு இதை சொல்வதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இதுதான். அவருடைய வாழ்க்கை கடைசியில அவன் எங்க அந்நிய கடவுள் வேண்டாம் என்று விளக்கின மக்களிடத்துல போய் அவன் வேதம் சொல்லுகிறது, அவன் என்ன கொண்டான்? பெண் கொண்டான் அப்படி என்று திருமறை சொல்லுகிறது. ஆகையினாலேதான் ஆண்டவர் மிக அழகாக, பவுலடிகளார் மிக அழகாக அழுத்த திருத்தமாக சொல்லுகிறார், நீங்க உலகத்திற்குரியவைகள் அல்ல, அதை விட மேலானவைகளை என்ன செய்யுங்கள்? தேடுங்கள். பரலோகத்திற்குரியவைகளை தேடுங்கள். அதான் வேதம் அழகாய் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பூமிக்குரியவைகளை தேடுவோம் என்று சொன்னால் நன்றதுதான், இல்லைன்னு சொல்ல முடியல. ஆனால் பூமிக்குரியவைகளை நாம் நாடுகின்ற போதும், பூமிக்குரியவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற போதும் நம்முடைய முடிவு எப்படி முடியும் என்று சொன்னால் ஒரு பயத்தோடும் ஒரு நடுக்கத்தோடு தான் முடியும். ஐயோ, மரணத்துக்கு பின்பு என்ன இருக்குன்னு தெரியலையே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, அப்படி என்பதுதான் அனுபவமாக இருக்கும். ஆனால் மேலானவைகளை தேடுகிற மக்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று சொன்னா அழகாய் சொல்லுவார். அதான் பில்லி கிரஹாம், ஏற்கனவே நான் ஒரு வாட்டி சொல்லி இருக்கிறேன், நான் பில்லி கிரஹாம் மரித்து போனான் என்று பத்திரிகையிலே ஒரு நாள் செய்தி வரும். ஆனால் நீங்கள் அதை நம்பாதிருங்கள். நான் வேற எங்க போகல, என்னுடைய வீட்டில் முகவரியை மாற்றிக்கொண்டு இன்னொரு இடத்துக்கு நான் போகிறேன். இதுதான் பில்லி கிரஹாம் தன்னுடைய மரணத்தை குறித்து சொன்ன ஒரு மிக முக்கியமான காரணம். ஏனென்று சொன்னார், அவர் உலகத்திலே இருக்கின்ற போது பூமிக்குரியவைகள் அல்ல, எதை தேடினார்? மேலானவைகளை தேடினார். மேலானவைகளை தேடுகின்ற மக்களால் மட்டுமே இதை என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும், தங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவமாக்கிக் கொள்ள முடியும் என்பதை மறந்து போக வேண்டாம். அடுத்தது மூன்றாவது ஒரு, நான் உண்மையாகவே நம்முடைய வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக அமைய வேண்டும் என்று சொன்னார். சங்கீதம், இன்றைக்கு வாசித்த சங்கீதம் 100வது சங்கீதம், நாம் கடவுளை மகிமைப்படுத்தி வாழுகின்ற போது நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக அமைகிறது. பூமியிலே நிலையற்ற வாழ்க்கை தான் வாழ்கிறோம். மனித வாழ்க்கை குறித்து பல்வேறு விதங்களிலே திருமறை சொல்லுகிறது. ஆனால் அதே நேரத்திலே அப்பேற்பட்ட வாழ்க்கையிலே நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொன்னால், அதான் முதலாவது சங்கீதம் 100 முதல் வசனம் சொல்லுகிறது, பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், அவரை துதித்து ஸ்தோத்திரியுங்கள். அந்த சங்கீதம் முழுவதும் வாசிக்கும் போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று சொன்னால் என்னவென்று சொன்னால், கடவுளை மகிமைப்படுத்தி வாழ்கின்ற வாழ்க்கை. அழகாய் சொல்கிற முதல் வார்த்தை மிக முக்கியமானது, பூமியின் குடிகளே, பூமியிலே வாழ்கின்ற மக்களே, நீங்கள் பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை தேட வேண்டும் என்று சொன்னார். முதலாவது நீங்க செய்கின்ற காரியம் என்ன? யாரை? கடவுளை மகிமைப்படுத்தி வாருங்கள். இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் நமக்கு நேரம் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கிறது. ஆனா எதுக்குத்தான் நேரம் இல்லை?
எதுக்கு நேரம் இல்லை? ஆலயத்துக்கு வருவதற்கு நேரம் இல்லை. அடுத்தது, கடவுளை மகிமைப்படுத்துவது என்பது என்று ஆலயத்து வருகிறோம். எப்போதும் வரலாம். நமது ஆரம்ப பிதா குமாரன் சொல்லும் போது வர முடியும். அடுத்து என்ன சொல்ல முடியும்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லும் போது நாம் ஆலயத்துக்கு என்ன செய்ய முடியும்? வர முடியும். ஆனா உங்களை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. ஒருவேளை பாஸ்டர் கேட்டாலும் பாஸ்டர் நீங்க சமாளித்துக் கொள்ளலாம். ஆனால் உண்மையாகவே உண்மையான மகிமைப்படுத்துவது என்பது கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், அவரை ஸ்தோத்திரியுங்கள், மகிமைப்படுத்துங்கள். எப்படி? சரியான நேரத்திற்கு வந்து. அது மிக மிக முக்கியமானது. எல்லா திருச்சபையிலும் அப்படிதான் ஷிப்ட் கணக்கு போட்டு வருவாங்க. ஒரு கூட்ட மக்கள் அந்த ஆராதனை முறைமை முடியட்டும் அப்படின்னு சொல்லி வருவார்கள். அதுல ஒரு கூட்ட மக்கள் பிரசங்கம் முடியட்டும், அவர் ஏதாவது பேசிட்டு இருப்பாரு, அதை போய் நம்ம ஏன் கேட்கணும், அது முடியட்டும் அப்படின்னு வருவார். சிலர் கரெக்டா வருவாங்க. எப்ப வருவாங்கன்னா காணிக்கை போடுகின்ற தருணத்துக்கு வருவாரு. சொல்லுங்க, கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். எப்படி பாடணுமா? கடவுளை கம்பீரமாய் பாடுங்கள். உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாய், பொருள் நிறைந்த வாழ்க்கையாய் அமைய வேண்டும் என்று சொன்னால் நாம் கம்பீரமாய் கடவுளை கம்பீரமாய் பாட வேண்டும். கடவுளை கம்பீரமாய் துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கடவுளை கம்பீரமாய் ஸ்தோத்தரிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். ஏன் நான் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும்? ஏன் நான் கடவுளை ஸ்தோத்தரிக்க வேண்டும்? நமக்காக இந்த உலகத்திலேயே கடந்து வந்து தன் ஜீவனை கொடுத்தவர், தன்னுடைய சரீரத்தில் இருந்த ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும் நமக்காக சிந்திய தெய்வம், திருவீடத்திலே வைக்கப்பட்டிருக்கிற அருட்சாதனங்கள் அதைதான் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றன. எந்த அளவிற்கு நம்மேல் அன்பு கூர்ந்து இந்த உலகத்திலே கடந்து வந்து பாரச் சிலுவையை சுமந்து சரீரத்தில் இருந்து ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தை சிந்தி தன்னுடைய சரீரத்தை பிக்க கொடுத்தாரோ அன்பு. ஆகையினாலேதான் நாம் அவரை பாட வேண்டும். ஆகையினாலேதான் அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஆகையினாலேதான் அவரை நாம் துதிக்க வேண்டும். ஆகையினாலேதான் அவரை நாம் ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏதோ கடமைக்காக அல்ல, உண்மையான இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு அவரை மகிமைப்படுத்தி வாழ்கிற மக்களாக நாம் திகழ வேண்டும். அதைத்தான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். அப்ப நிச்சயமா மாயை எல்லாம் மாயன்னு சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் ஒன்றாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையின் முடிவும் நன்றாக இருக்கும். இன்றைக்கு வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறதா, குடும்பங்களை பற்றி யோசிக்கிறதா, சம்பாத்தியத்தை பற்றி யோசிக்கிறதா, நம்முடைய சேமிப்பை பற்றி யோசிக்கிறதா, நம்முடைய உழைப்பை பற்றி யோசிக்கிறதா, நம்முடைய மரணத்தை பற்றி நாம் ஒரு துளி அளவு கூட சிந்திப்பதில்லை. அது வரட்டும் அப்படின்றதான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. அந்த சிந்தனையும் வேண்டும். மரணத்தை நாம் நேசிக்க வேண்டும். மரணத்தை நாம் தைரியமாக சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு பிரியமான இந்த 3 காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் அன்பானவர்களே. முதலாவது என்ன சொன்னேன்? சுயநலமாய் இருக்கக்கூடாது. பிறநலம் நாடுகிற மக்களாய் இருக்க வேண்டும். அடுத்து 2வது சொன்னேன், மேலானவைகளை நாடுங்கள். 3வது சொன்னேன், கடவுளை மகிமைப்படுத்துங்கள். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக, பொருள் நிறைந்த வாழ்க்கையாக, பிறரும் நம்மை பார்த்து ஆச்சரியப்படத்தக்க வகையில் உள்ள வாழ்க்கையாக அமையும். ஆகவே உணர்வோம், சிந்திப்போம். அந்த உணர்வோடு சிந்தனையோடு இந்த பரிசுத்த நற்கருணையிலே பங்கெடுப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாவற்றுக்கு மேலான தெய்வ சமாதானம்
உங்கள் இருதயங்களை சிந்தனைகளை கிறிஸ்து இயேசு நாமத்தை காத்துக் கொள்வதாக. ஆமென்.